என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக உலகத்துல வந்தார். ஆகவேதான் இயேசு உலகத்துல ரட்சகராம. அப்ப அந்த அவருடைய நாமத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்படும் போது, ஒரு நாமத்தினாலே ஒருவன் கேட்கும் போது ஆண்டவர் மகனை கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறது இருக்கிறார். முதலாவது ரட்சிப்பு. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரைய உடனே வானுக்கு அவர் திறக்க. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் எடுத்தார், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வரும்போது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையின்படி, உபதேசத்தின்படி அருமையான மகனுக்கு இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். ஆகவே ஒரு சில காரியங்களை கேட்கிறோம். அருமையான மகன் டேவிட் பேர் வச்சுக்கிறோம், திரும்ப கேட்கிறோம். டேவிட் ஆகிய நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் பின்மாறி போக மாட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபைக்கும் சத்தியத்திற்கும் குடும்பத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நான் உலகத்துல சாட்சியாய் வாழ்வியா. சபையுடைய உபதேசங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிந்து மரண வரைதும் கர்த்தருடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய கனமான ஊழியத்துக்கு உதவி செய்வதற்கும் ஊழியத்தை செய்வதற்கும் மனதார நீ ஒப்பு கொடுப்பாயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று தசமாகங்களையும் காணிக்கையும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் சபைக்கென்று நீ கொடுப்பாயா. ஆகவே மகன் சொன்ன சாட்சிகளை வாக்குறுதி தேவன் கேட்டார், சபை மக்களும் கேட்டார்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை கேட்டார். ஆகவே மகன் கொடுத்த வாக்குறுதியின் படி இன்னைக்கு மகன் அவன் சுதந்திரம், அவன் தாயாரும் தகப்பனாரும் கொடுத்த வாக்குறுதியின் படி, அவன் மகன் கொடுத்த வாக்குறுதியின் படி தச்சுட்டு போக அவன் அநேகர் ஞானஸ்தானத்தை தச்சுட்டு போயிடறாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுத்து பிறகு ஆசீர்வாதம் வந்து கல்யாணம் வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு புள்ள வீட்டு வந்துட்டு சபையிட்டு போக கூடாது. அவன் மகன் கொடுத்த வாக்குறுதியை தேவன் கேட்டார். ஆகவே மகன் கொடுத்த வாக்குறுதி தேவன் கேட்டார், சபை மக்களை கேட்டார்கள். ஆகவே இன்றைக்கு அருமையான மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே டேவிட் என்கிறதான பெயரை வைத்து நாங்கள் பிரவேசப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதத்துல முதலாவது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு சுவிசேஷ புதுவாய் சபை மூலமாக ஆண்டவரே டேவிட் என்கிறதான பெயரை நீங்க ஜீவ புஸ்தகங்களை எழுதின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உலகத்துல எந்தெந்த பெயர் ரெக்கார்டு இருந்தாலும் நம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று நாங்கள் சத்தியத்தில் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை, அந்த கட்டளைகளை இன்னைக்கு டேவிட் உமக்குள்ளே நிறைவேற்றி இருக்கிறபடினால மகனை ஆசீர்வதிக்கிற தகப்பனை பெற்றெடுத்த தாயாரையும் தகப்பனாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.